எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பன்னீர் ஹர்ப் ரைஸ். இன்றைக்கி நான் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எக்ஸ்ட்ராஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க இது எப்படி பண்ணணும்ட்டு இப்போ பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிடலாம். இதில் கார்லிக்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டை நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதில் நான் இப்போ பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ராக்கோலி, கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை தண்ணி கொதிக்க வச்சு அதில் உப்பு, எண்ணெய் ஆட் பண்ணி ரைஸ் போட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக குக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் ஆரிகனோ, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் இதை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அரிசி உடையாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் குவிக்காகவும் நம்ம பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா நம்ம பன்னீர் ஹர்ப் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம எனி டைப் ஆஃப் கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.